ஹாய் எவ்ரிவான், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, காளான் கிரேவி எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. காளான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸ் வந்து அதை வாஷ் பண்ணி நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா ரெண்டு தக்காளி தான் எடுத்திருக்கேன். 2 தக்காளி நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்தது வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஓரளவு மீடியமாக எடுத்து வச்சுருக்கேன் நான். கருவேப்பிலை, கொத்தமல்லி கொஞ்சோண்டு எடுத்து வச்சகாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா கேப்சிகாம் வந்து ஒரு பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்தது நல்லா எண்ணெய் சட்டி வந்து அடுப்பில் வச்சு எண்ணெய் கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் ஊற்றி நல்லா எண்ணெய் காயிற வரைக்கும் கொஞ்சம் நம்ம வந்து வெயிட் பண்ணணும். எண்ணெய் காஞ்சால் தான் வந்து நம்ம போடுறதெல்லாம் வந்து வெங்காயம், தக்காளி எந்த ஒரு இதுவாக இருந்தாலுமே நல்லா வதங்கும். ஸோ அதனால் ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. ஃபஸ்ட்டு வந்து வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கணும். அதாவது கண்ணாடி பதத்துக்கு வந்து வெங்காயம் வரணும். ஸோ கிளாஸ் பதத்துக்கு வரும். அந்த அளவுக்கு வந்து நம்ம வெங்காயத்தை வந்து வதக்கி எடுத்துக்கணும். அதை வதக்கி முடிச்சுட்டு வெங்காயம் வந்து வதங்கணும். வெங்காயத்தோடு வந்து நம்ம தக்காளி போடுவோம்ல, தக்காளி போடும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஒரு கல் உப்பு 2 ஸ்பூன் 2 ஸ்பூன் கூட இல்லை, சும்மா ஒரு 4ன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி போட்டு நம்ம வதக்கணும். அப்படின்னா சீக்கிரமாக வதங்கிடும். தக்காளி வெங்காயத்தோடு சேர்த்து சூப்பராக மிக்ஸ் ஆகிடும். சட்னிக்கு இந்த மாதிரி பண்ணும்போது கூட நீங்கள் அது மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள். அடுத்தது தக்காளி போட்டாச்சு. தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிடணும் ஃபுல்லாகவே. அதுவுமே கொஞ்சம் நைஸாக பதம் வரும் பார்த்திங்களா, அந்த மாதிரி பதம் வர வரைக்குமே வந்து நல்லா வதக்கணும் தக்காளி. ஃபுல்லாக வதக்கிட்டு இது எப்படின்னா வதக்கி எல்லாமே காளான் எல்லாமே போட்டு வதக்கிட்டு அப்படியே நம்ம தண்ணி விட்டு கொதிக்க வைக்கிறதுனாலும் கொதிக்க வைக்கலாம். நம்ம அந்த வெங்காயம் தக்காளி வந்து வதக்குறோம் பார்த்திங்களா, வதக்கிட்டு அதை வந்து தனியாக மிக்சியில் போட்டு அரைச்சி ஊற்றி வைக்கிற டைப்னாலும் நல்லாயிருக்கும். நான் வந்து இப்போ ஃபுல்லாகவே தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு தான் நான் வச்சுருக்கேன். இதுவே வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. அது வந்து நான் அடுத்த வீடியோவில் நான் எப்படி பண்ணேன்னு சொல்லி சொல்கிறேன். ஃபுல்லாக தக்காளி வதங்குற வரைக்கும் வந்து கொஞ்சம் பவுல் வச்சு மூடி வச்சு செஞ்சோம்னா சீக்கிரமாக வந்து அது வதங்கிடும். அடுத்தது வந்து அதை லைட்டாக மூடி வைக்கணும். மூடி வச்சுட்டு திறந்து பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரமாக இதாகிடும் நமக்கு. வதங்கிடுச்சு. இப்போ அடுத்தது வந்து கேப்சிகாமையும் போட்டு அது மாதிரி ஒன்றாவே போட்டு மிக்ஸ் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், சரியாக வதங்காது, பச்சை ஸ்மெல் அடிக்கும். அந்த சாப்பாடு வந்து சாப்பிட டேஸ்ட்டாக இருக்காது. ஸோ அதனால் நம்ம கேப்சிகாம், தக்காளி, வெங்காயம் இது எல்லாமே தனித்தனியாக வந்து மிக்ஸ் பண்ணணும், போட்டு வதக்கணும். வதக்கி நல்லா அதோட கருவேப்பிலையும் வந்து இந்த கேப்சிகாமோடய போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். அதை எல்லாமே மிக்ஸ் ஆகிற அளவுக்கு வந்து வதக்கி எடுத்துக்கணும். அதை மார்னிங் வந்து குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு கொடுத்து விட்றதுக்கெலாம் இது செய்கிறது வந்து ஈஸியாக இருக்கும். நான் அடிக்கடி இது தான் நான் செய்வேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது. காளானையும் வந்து லாஸ்ட்டாக அதிலே போட்டு ஆட் பண்ணிடணும். ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு இது பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக இஞ்சி பூண்டு நல்லா வாசம் வந்து சூப்பராக இருக்கும். இந்த இஞ்சி பூண்டு இதெல்லாம் சேர்ந்து கருவேப்பிலை, மல்லி இதெல்லாம் சேர்ந்து கொடுக்குற ஸ்மெல் வந்து நல்லாயிருக்கும். மல்லி வந்து என்கிட்ட இல்லை, ஸோ அதனால் நான் வந்து கருவேப்பிலை மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். அதில் பாருங்க நல்லா வதங்கி வந்துருச்சு ஃபுல்லாகவே. சில பேர் என்ன பண்ணுவாங்க, காளானை வந்து குக்கரில் அவிச்சிட்டு போடுவாங்க. அது வந்து நல்லா இருக்காது. அந்த மாதிரி செய்யாதீங்க. இது மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும், சாப்பிட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அந்த கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு தேவையான மசாலாலாம் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். மஞ்சத்தூள் வந்து 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். மிளகாத்தூள் 1 ஸ்பூன், அது கரம் மசாலா 2 ஸ்பூன், அவ்வளோதான். இது எல்லாமே அதிலையே ஆட் பண்ணி ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணணும். ஃபுல்லாக அந்த ஸ்மெல்லு, அதாவது அந்த மிளகாத்தூள் பச்சை வாடை போகிற அளவுக்கு வந்து அதை நம்ம வந்து வதக்கணும். ஃபுல்லாக வதக்கி விட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த காரம், உப்பு இது எல்லாமே வந்து சீக்கிரமாக அதில் சார்ந்துடும். சாப்பாட்டு இதில் ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிட்டு இருக்குங்க. கொஞ்சமாக அதில் தண்ணி ஊற்றியாச்சு. 2 கிளாஸ் அளவுக்கு போதும். அந்த இதெல்லாம் ஃபுல்லாக முழுகிற அளவுக்கு. ஏன்னா வந்து நம்ம சப்பாத்திக்கு தானே தொட்டு சாப்பிட போகிறோம். ஸோ வந்து கொஞ்சமாகவே தண்ணி ஊற்றிக்கலாம். அதில் போதுமானது அது. நல்லா உப்பு வந்து தேவையான அளவு போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா மூடி வச்சு கொஞ்சம்
கொதிக்கிற அளவுக்கு ஒரு 2 நிமிஷம் அத வச்சிருக்கணும். அதுக்கப்புறம் அடிக்கடி திறந்து பார்த்து கிளறி விட்டுட்டே இருக்கணும். இல்லைன்னா வந்து அடி பிடிச்சிரும். சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க காளான் கிரேவி. ஃபுல்லாக நம்ம வந்து திறந்து பார்த்து நம்ம கிளறி விட்டுட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அடி பிடிக்காம இருக்கும், நல்லாயிருக்கும். அதே வந்து சூப்பரா ரெடி ஆயிடுச்சு காளான் கிரேவி. அடுத்த அடுப்பில் வந்து சப்பாத்தியும் ரெடி ஆயிடுச்சு. 2ம் சேர்த்து வச்சு சாப்பிடும்போது சூப்பரா இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் இந்த வீடியோ பார்த்து இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.